பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காத சாமானே இல்லை. உடுப்பு வேணுமா உடுப்பு இருக்கு, கண்ணாடி வேணுமா கண்ணாடி இருக்கு, ஷூ வேணுமா ஷூ இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. விடுதலுக்கு பிறகு ஒரு சாப்பாட்டுக்காக கண்டுபிடிச்சாச்சு. லிட்டில் ஹட் அங்கே போய் தான் சாப்பிட போறோம். பாப்போம். பசிக்கு நல்லா இருக்கா சரி நோம்பலாக நல்லா இருக்கா? இங்க இருந்து போய் கொழும்பு போய் தான் எடுக்கணும். உள்ள காட்டுறோம் பாருங்க, உள்ள இல்ல இந்த வருஷம் வர போறோம். எத்தனை மணிக்கு போச்சிருந்தது தெரியல. ஹாய் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது முல்லை சரண் யூடியூப் சேனல். இன்றைக்கு எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நிலையில் எல்லாரும் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. நிகம்பில் நிற்கிறோம். நிகம்பு இன்றைக்கு ஒரு அலுவலாக வந்து நாங்கள் அந்த அலுவல் முடிஞ்சு இப்போ தான் வழியில் வந்து நாங்கள். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுதா தெரியலை, 5 மணி ஆகிட்டு. இன்னும் மதியம் லஞ்சே சாப்பிடல. அப்படியே நான் மட்டும் வரல, இன்றைக்கு ஸ்பெஷலாக நான் ஒரு ஆளையும் தான் கூட்டிகிட்டு வந்தேன். மாப்பிள்ளையும் தான் என்னோட வந்தது. மாப்பிள்ளை செம்ம காண்டில் நிற்கிறான். என்னென்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மதியம் நாங்கள் சாப்பிடவும் இல்லை, இந்த அலுவல் முடிய லேட் ஆகிட்டு அப்படியே 5 மணி ஆகிட்டு அப்படியே வந்துட்டோம். இன்னும் சாப்பிடல. அப்படியே நிகம டவுனுக்கு தான் போகிறோம். இந்த டவுன் எப்படி நிகம டவுன் எப்படி இருக்குன்றதான் அன்றைக்கு காட்டப்புறேன். நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அந்த டவுன் தான் நாங்கள் போகிறது. அப்படியே உங்களுக்கு எல்லாரும் காட்டுவோம்ட்டு வேறு பிளானாக வந்து நாங்கள், ஆனால் டைம் லேட் ஆகிட்டு அதால் இப்போ போகும்போது நிகம்பு டவுன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நல்ல கடையினும் சந்திச்சா சாப்பிடுவோம். அதுக்கு முதல் நாங்கள் இப்போ நிற்கிற இடம் நல்ல ஒரு இடம், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ஓகே, இதான் போட் சவாரி போகிற இடங்கள். அப்படியே ஃபுல்லாகவே போட் தான் நிற்கிது. இதால் 2-3 சவாரி வெளிநாட்டவர்களை எல்லாம் ஏற்றிட்டு போனதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. நல்ல ஒரு இடம், ஆனால் கொஞ்சம் வாசம்தான் மூக்கத்தில் வைக்குது. உங்களை அப்படியே காட்டுறேன் பாருங்கள். நாங்கள் இங்கேருந்து டவுன் பக்கம் தான் போக போகிறோம். அதில் நல்ல கடை சந்திச்சா சாப்பிடுவோம். என்ன செம்ம பசி 2 இருக்கும். வாங்க அப்படியே பார்த்துட்டு போவோம். தொடர்ந்து எங்களோட சேனலுக்கு ஆதரவாக எல்லாருக்கும் மிக மிக நன்றிகள். இப்போ தான் சேனல் பார்க்குறீங்கடா ஃபர்ஸ்ட் டைம், முடிஞ்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தர மறந்துடாதீங்க. ஓகே, நிகம்பு டவுன் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இடத்துல தான் போட் சஃபாரி போகிற இடம். இங்கேருந்து ஆட்கள் எல்லாரையும் பிக்கப் பண்ணி கொண்டு அங்கால முனைக்கு போகும்.
காய்ச்சி பார்த்தோம் மாறி மாறி அவர் சிங்களத்தால் வகுப்படுக்க தொடங்கிட்டார். அவர் கதைக்கிறது எனக்கு விளங்கல, நான் கதைக்கிறது அவருக்கு விளங்கல, அப்படியே வலிக்கிட்டாச்சு. நாங்க டவுனுக்கு கடையிலுக்கு போறது பெரிய குறைவு. மக்களே நிறைய தேடுதலுக்கு பிறகு ஒரு சாப்பாடுக்காக கண்டுபிடிச்சாச்சு. லிட்டில் ஹட் அங்க போய் தான் சாப்பிட போறோம். பாப்போம் சாப்பாடு எப்படி இருக்கு. மாப்பிள்ளை தான் கண்டது, மாப்பிள்ளை இருக்கிற பசிக்கு தேடி கண்டுபிடிச்சிடும் ஒரு மாதிரி. போய் எப்படி சாப்பாடு இருக்குன்னு பார்ப்போம்.
வீடியோ எடுத்து விடுறாங்களா தெரியல, பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். நல்லா இருக்கும் அது இட சாப்பாடு. மக்களே, ஒரு சாப்பாடு கடை கண்டுபிடிச்சி இருந்தாச்சு. 1/2 மணி நேரம் ஆகுமா பாத்தீங்கன்னா, சாப்பாடு கடை அவ்வளவு தூரம் தேடியும் ஒரே ஒரு சாப்பாடு கடை கிடைக்குது. அதுலயும் 1/2 மணி நேரம் சாப்பாடா. ரெண்டு பாத்தீங்கன்னா சாப்பாடு வேற ஒண்ணும் இல்லை, எல்லா கடையிலும் இருக்கிற மாதிரி ரைஸ் மட்டும்தான். ரைஸும் கொட்டுனா இருக்கான். ரைஸ் சொல்லியாச்சு, மதிய நேரம் சாப்பிட்டு தானே, அதனால ரைஸ் சொல்லியாச்சு. பாத்தீங்கன்னா என்னோட சரியான காரில் வருவதுக்கு தான் கொடியன் 7 மணிக்கு இப்போ ஒரு பண்ணும் டீயோட போனது. 5 மணி ஆகும், இன்னும் மதிய சாப்பாடு சாப்பிடல. எனக்கு சரியான பசி. இப்படி தேடிட்டு பார்த்தா ஒரு கடையும் காண இல்லை. எல்லா கடையிலையும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சோறு கடை கிடைக்கவே இல்லை. எல்லா ரைஸும் கொட்டுந்தான், அப்படியே மாறிட்டாங்க. அவங்க ரைஸும் கொட்டுந்தான். நாங்கள் பசிக்கு சொல்லியாச்சு ரைஸ் வந்து. அதே மாதிரி மணி கிளம்பிடுமா பார்ப்போம் அப்படி இருக்கு ரைஸ் வந்து. பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கொழும்பு தான் போகணும், பஸ் எடுக்கணும். அதுக்கிடையில் உங்களுக்கு முடிஞ்ச அளவு இருட்டு மட்டும் நாங்கள் போகிற வழியில் நம்ம சுற்றி காட்டிட்டு அப்படியே கொழும்பு வலிக்கிட்டுவோம். ஊருக்கு வலிக்கிறதா. அதுக்கிடையில் ஒரு ஐடியா இருக்கு, இன்னொரு இடத்த கவர் பண்ணுற மாதிரி வீடியோ வந்து எடுக்கணும். அந்த வீடியோக்கு பார்ப்போம், டைம் வேறு செட் ஆகிடுங்க, எடுத்துகிட்டு போடலாம். பார்ப்போம் அப்படின்னு. சாப்பாடு வந்தோன்னு உங்களுக்கு பார்க்கணும். ஓகே, சாப்பாடு வந்துருக்கு. எப்படி இருக்கு சாப்பிட்றோம், எப்படி இருக்கு? குழம்பு கொண்டு கொடுத்துருக்காங்க. இல்ல பார்க்க நல்லா இருக்கு. அது நமங்களே அவன் சொன்ன அளவுக்கு நல்லாலாம் இல்லை. இந்த பசிக்கு ஓகேயா இருக்கு, அவ்வளவுதான். நார்மலா ரைஸ் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் கலர்ஃபுல்லா லீக்ஸ் கரெக்ட் மேல தூக்கி போட்டுருக்காங்க. சிக்கன்லாம் பெருசா இல்லை. சிக்கன் ரைஸ் தான் சொன்னாங்க, சிக்கன்லாம் பெருசா இல்லை. பசிக்கு ஓகே. பசிக்கு ஓகே. ஆனா என்ன சொல்றது, அவ்வளவு ஊன்னு சொல்ற அளவுக்கு நல்ல இல்லை. பசிக்கு நல்லா இருக்கா சரி, நார்மலாக நல்லா இருக்கா? எங்களோட ஒரு வழக்கம், கொடுத்த காசுக்கு மிச்சம் வைக்காமல் சாப்பிட்றது. அதே மாதிரி மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டாச்சு. ஆனால் ஏன் இவ்வளவு லீக்ஸ் அள்ளி போட்டவங்கன்னு எனக்கு தெரியலை. ரைஸை விட லீக்ஸ் தான் கூடுதலாக இருந்தது. ஓகே மக்களே, சாப்பிட்டு வழிகட்டாச்சு. பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஓகே தான். 1300 பில் வந்துச்சு. பசிக்கு சாப்பிட்டாச்சு. ஆனால் என்ன, ரைஸ் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கணும்ன்றக்காண்டி லீக்ஸால தான் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா கூட போட்டு விட்டான். அது பரவாயில்ல. ஆனால் கொடுத்த காசுக்கு மிச்சம் வைக்காமல் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. ஓகே, இப்போ நாங்கள் பஸ் ஏறதுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். சாப்பிட்றோம் பாருங்க.
முதல் இன்றைக்கு நிகழ்வு எப்படி இருந்தது கேட்போம். எப்படி தான் இருந்தது? நிகழ்வு வேற லெவல். பசி தான் கொஞ்சம் பாட்டி எடுத்துச்சு மார்னிங்ல இருந்து. காலமையில இருந்து ஒரு வேளை சாப்பிட அடிக்க செட்டா போயிடுவேன். ஆக மாட்டோமா நான் கொஞ்சம் என்னன்னு சொல்றேன். நீங்க எல்லாம் இப்படி வந்துட்டு சோர்ந்து ஏன்டா பாத்தீங்கன்னா மக்களே, அங்கிருந்து வந்ததும் அலுப்பு திருப்பி அப்படியே தொடர்ந்து உடனே குளிச்சுட்டு இங்க பப்ளிக் பாத்ரூம்கள் இருக்கு, அங்க குளிச்சுனாங்க. குளிச்சு போட்டு உடனே ஒழிக்கிட்டு போயாச்சு. அப்ப அதாலதான் ஃபுல் ஆள் களைப்பு. மற்றது 7 மணி ஆயிடுச்சு. 7 மணிக்கு ஒரு மனுஷன் சாப்பிட்டு போனது. அதுக்கு மாளுக்கு பசி தான். நான் நியம பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கு பாருங்க. hour later. இந்த வருஷம் வர போறோம். எத்தனை மணி போச்சிருந்தது தெரியல. ஓகே மகளே, வலிக்கிட்டாச்சு. ஒரு மாதிரி கொழும்புல இருந்து நீர்கொழும்புல இருந்து கொழும்புக்கு வலிக்கிட்டாச்சு. இங்க இருந்து போய் ட்ரெயின் இருந்தா ட்ரெயின் எடுத்து கரந்தல்ல இறங்கி அங்கிருந்து பஸ் எடுத்து போற பிளான் இருக்கு. அப்படி இல்லாட்டிக்கு முல்லைத்தீவு பஸ் இருக்கு. இப்ப 6:56 7 மணிக்கு எடுப்பாங்க எனக்கு 2 பஸ் எடுத்தாங்கன்னா அந்த முல்லைத்தீவு பஸ் பிடிக்கிறோம்டா பிடிச்சி அந்த பஸ்ல போனா போய் சேர்ந்துடலாம். அங்க ஒரு 4 மணிக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. அதுண்டா இன்னொரு பஸ் மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முல்லைத்தீவு போயிடலாம். ஓகே, என்ன மாதிரி பஸ் எடுக்கிறோம்னு தெரியல, பார்ப்போம். இந்த வீடியோ பிளான் இல்லை, சும்மா உங்களுக்கு நிகழ்வு சுற்றி காட்டுவோம். நாங்கள் ஒரு வேறு அலுவலாக வந்தது, எதுக்கும் வேறொரு ஐடியா வேறொரு இடத்த வீடியோ எடுக்கிற பிளான்ல வந்தாங்க. அந்த பிளான் என்ன சொல்றது இடையிலேயே நடக்காம போயிட்டு பார்ப்போம். இன்னொரு நாளைக்கு அந்த வீடியோ எடுப்போம். ஏடா ஒரு நாள் ஓஹோ, எமுக்கு வரைக்கும் அந்த வீடியோ எடுப்போம். நாங்கள் பார்ப்போம். அந்த பிளான்ல வந்தாங்க, அது ஃபுல்லாவே செட் ஆகலை. ஆனால் அன்றைக்கு வந்த காரியம் நல்லபடியா முடிஞ்சுது. இனி நிகழ்வு கொழும்பு வர்றது பெரும்பாலும் குறைவு. இனி வாரண்டா வீடியோ கண்டு தான் இருக்கும். பார்ப்போம். இன்னொரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். எங்களோட வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இது போன்ற இன்னும் பல வீடியோக்கள் வேணும்னா முல்லைச்சரண் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதோட வேற வீடியோ கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ ஒரு நல்ல பஸ் எடுத்துட்டாங்க. தொடர்ந்து ஆதரவு தார எல்லாருக்கும் மிக மிக நன்றி. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். பாய் பாய் நிகம்பு.